தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நேற்று நமக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த கேள்வி எல்லாருமே கமெண்ட்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. என்ன அப்படின்னா, ஸோ உங்களோட மதிப்பெண்ணை போட்டு உங்களோட ரேங்கை போட்டு எனக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும், என்னோட கட் ஆஃப்க்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அல்லது பிரைவேட் காலேஜ் கிடைக்குமா அப்படின்ற நிறைய கேள்விகள் வருது. ஸோ இன்னைக்கான வீடியோவில் மெயினாக வந்து ஸோ கவர்மெண்ட் காலேஜுக்கு எந்த அளவுக்கு மதிப்பெண் தேவை அப்படின்றத எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். இது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்றதை விட நியர்பை கட் ஆஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப அக்யூர் கட் ஆஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சுட்டு அந்த மெரிட் லிஸ்ட்டை வச்சு லாஸ்ட் இயர் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கும் இல்லையா, அந்த அலாட்மெண்ட் ஆர்டருக்கும் இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது இதே ரேங்க்ல இப்போ வந்திருக்கிற இந்த ரேங்க்ல கம்பேர் பண்ணி போன இதில் ரேங்க் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கம்பேரிசனை பார்த்துட்டோம் அப்படின்னாவே ஈஸியா நமக்கு தெரியுது. எந்த காலேஜ்ல எந்த கட் ஆஃப்ல கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற சூழ்நிலை நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் அப்படின்றது கட்டாயம் இன்கிரீஸ் ஆகுது. அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நம்ம எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா, 600 பேருக்கு மேல போன வருஷம் எவ்வளோ எடுத்தாங்க? 500 பேருக்கு மேல போன வருஷம் எவ்வளோ எடுத்தாங்க? அதுவே இந்த வருஷம் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே 2 மடங்குக்கு மேல அதிகமா இருக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியுது. ஸோ நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் அதிகமா இருந்தாங்க. அப்ப வந்து அட்டெண்ட் பண்ண அந்த குறிப்பிட்ட ரேங்க், குறிப்பிட்ட மதிப்பெண்ணுக்குள்ள நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸும் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆனது இன்கிரீஸ் ஆயிடும் அப்படின்றது எல்லாமே தெரிய வந்துருச்சு. ஸோ அத வச்சு பார்க்குறோம். அத வச்சு பார்த்துட்டு இப்ப நான் வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறது எந்த மாரி இந்த ப்ரெடிக்ஷன் அப்படின்றதுன்னா, இப்ப வந்திருக்கிற ரேங்க் லிஸ்ட்ல இருக்கிற ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க்குமே எடுத்துட்டு ரைட்டுங்களா? போன வருஷம் அதே ரேஞ்சுக்கு என்ன ரேங்க்ல இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போன வருஷம் இருந்த மார்க்குக்கு அப்ப இந்த வருஷம் எந்த மார்க்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீசிங் ட்ரெண்ட் தான் தெரிஞ்சது. அத பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து இந்த கட் ஆஃப் டீடைல சொல்றேன். ஸோ உங்க கேட்டகரிக்கு கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்றது எந்தெந்த மதிப்பெண்ணுக்கு தேவைப்படும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஓசி கேட்டகரி. ஸோ ஓசில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கம்யூனிட்டி இல்லாம எல்லா கம்யூனிட்டியுமே கலந்துப்பாங்க. மேக்ஸிமம் அதிக மதிப்பெண் எடுக்கிற மாணவர்கள் ஓசி கேட்டகரியில கலந்துப்பாங்க இல்லையா? அத வச்சு பார்க்கும்பொழுது, ஓசி கேட்டகரிக்கு கிட்டத்தட்ட 573ல இருந்து 579 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கும். ஓசி கேட்டகரியா இருக்கிற பட்சத்துல. நீங்க ஓசில இருக்கிறீங்க அப்படின்னாவே, ஒரு 580 நீங்க கிராஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னா, தாராளமா நீங்க உங்க கம்யூனிட்டிலே அப்ளை பண்ண தேவையில்ல. ஓசிக்கே பண்ண முடியும். கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். பிசி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் 536 அது 537 இந்த ரேஞ்ச் வருது. 536 டூ 537 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னாவே, பிசி கேட்டகரியில உங்களுக்கு சீட்டானது நிச்சயமா கிடைக்கும். பிசிஎம்ம பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 524ல இருந்து 531 524ல இருந்து 531 பிசிஎம் கேட்டகரிக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதேபோல எம்பிசி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 521ல இருந்து 527 எம்பிசி கேட்டகரி 521 டூ 527 ரேஞ்சுக்குள்ள நீங்க இருக்கீங்களான்னு பாருங்க. அப்படி இருந்தா நிச்சயமா சீட்டு கிடைக்கும். எஸ்சி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 452ல இருந்து ஒரு 460 ரேஞ்சுல 452 டூ 460 அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துட்டீங்க உங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும். இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் நான் சொல்லிட்டு இருக்கேன். எஸ்சி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் 409 410ன்னு வச்சுக்கோங்க. 410ல இருந்து உங்களுக்கு 410 ரேஞ்ச் இருந்தா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இது 410 டூ 415 அந்த ரேஞ்சுக்குள்ள எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு சீட்டுக்கானது கிடைக்கும். எஸ்டி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 410 அந்த ரேஞ்சுக்குள்ள 400ல இருந்து 410 ரேஞ்சுக்குள்ள இருந்துட்டாவே உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா, அது எந்த காலேஜ்ல கிடைக்கும்ன்றத தனியா ஒரு வீடியோ நான் குடுக்குறேன். மேக்ஸிமம் கிடைக்கிறதுன்றதுக்கு. இப்போதைக்கு உங்க கட் ஆஃப்க்குள்ள இருந்தா ஏதோ ஒரு மெடிக்கல் காலேஜ்ல நிச்சயமா சீட்டு கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்ப நான் சொன்னத வச்சு. அதேபோல 7.5% ரிசர்வேஷன்ல இருக்கிற மாணவர்கள், அதே கவர்மெண்ட் காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, பிசி கேட்டகரிக்கு 472 ரேஞ்சுல இருக்கீங்களான்னு சொல்லி பாருங்க. இப்போ அதில வந்து 1 மார்க்ல இருந்து ஒரு 5 மார்க்குள்ள பிளஸ் ஆர் மைனஸ்ல இருந்தா கூட ஓகே தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிசிஎம்ம பொறுத்தவரைக்கும் 462 அண்ட் எம்பிசி பொறுத்தவரைக்கும் 491 ரேஞ்சுக்குள்ள, எஸ்சி கேட்டகரியில 452, எஸ்ஏவ பொறுத்தவரைக்கும் 452, எஸ்டி கேட்டகரியில 471 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறீங்களா அப்படின்னா, நிச்சயமா உங்களுக்கு சீட் ஆனது கிடைக்கும். 7.5% ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா. ஸோ இந்த வீடியோல மெயினா வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் 7.5% ரிசர்வேஷன்ல கவர்மெண்ட் காலேஜஸ் என்ன மதிப்பெண்ணுக்கு சீட்டு கிடைக்கும்னு கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க.
இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படி இருந்தா நீங்க தைரியமா இருக்கலாம். ஸோ எந்த தவறுமே கிடையாது. ஸோ கவுன்சிலிங் தொடர்பான எந்த ஒரு அப்டேட்டும் நம்ம சேனல்ல குடுத்துட்டே இருப்போம். அத பாருங்க. 2வது கவுன்சிலிங் தொடர்பான கைடன்ஸ் வேணும்னாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். தேங்க் யூ.